வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிடுகிற சென்னை மாவட்டத்தில் இருக்கிற பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இன்று மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. விஜய் இன்னொரு சட்டமன்ற தொகுதியாக திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டாலும் இந்த இரண்டில் சென்னை மாவட்டத்திலே இருக்கிற காரணத்தால் இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி திருச்சி கிழக்கை விட அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. ஏனென்றால் சென்னை மாநிலத்தின் தலைநகராக இருக்கக்கூடிய இந்த நிலையிலே அங்கே விஜய்க்கு செல்வாக்கு எப்படி இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு தமிழ்நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 1,07,995 பேர் இருக்கிறார்கள். அதே போல பெண் வாக்காளர்கள் 1,14,726 பேர் இருக்கிறார்கள். மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 71 பேர் இருக்கிறார்கள். மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 2,22,792. இந்த சட்டமன்ற தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக ஆர்.டி. சேகர் சிட்டிங் எம்எல்ஏ அவர் போட்டியிடுகிறார். அதிமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் திருமதி திலகபாமா அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வெற்றி தமிழன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில்தான் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறது, அவர்களுடைய தேர்தல் வேலைகள் எப்படி இருக்கின்றன என்றும் விஜய் எப்படி தேர்தல் வேலை பார்க்கிறார் என்றும் இரண்டு விதமாக இதை அணுக வேண்டியுள்ளது. விஜய் போட்டியிடுவார் என்பது சில மாதங்களுக்கு முன்பிருந்தே அரசல் புரசலாக பேசப்பட்டது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் எடுத்த அனைத்து அவர்களுடைய ஆய்வுகளிலும் அந்த சர்வே முடிவுகளிலும் விஜய்க்கு மிக மிக சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி எது என்று கேட்டால் பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு என்ற இரண்டு முடிவுகள் தான் அவர்களுக்கு வந்திருக்கின்றன. இதனால 2-3 மாதங்கள் முன்பாகவே விஜய் தான் போட்டியிடுவ, அதாவது சென்னைக்கு அருகிலே சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு தொகுதி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை அவர் சில மாதங்களுக்கு முன்பே டிக்கெடித்து விட்டார். இந்த விஷயம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நன்றாகவே அறிந்த நிலையிலும் சிட்டிங் வேட்பாளரும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் ஆர்.டி. சேகருக்கே அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆர்.டி. சேகர் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக ஆனதே பல திமுக நிர்வாகிகளுக்கு அங்கே வருத்தமும் வேதனையும் தான் அவர்களுடைய ரியாக்ஷனாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கான இந்த விருப்ப மனு அளித்தவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அழைத்து அறிவாலயத்தில் நேர்காணல் நடத்தினார். விருப்ப மனு கொடுத்தவர்கள் மொத்தம் 15 பேர் அந்த நேர்காணலில் பங்கேற்றனர். அவர்கள் ஆர்.டி. சேகரை தவிர மற்ற அனைவரும் அவர் மீது கடுமையான புகார்களை, யாரு திமுக நிர்வாகிகளே அந்த தொகுதிக்கு போட்டியிட வாய்ப்பு கேட்டு விருப்ப மனு அளித்த திமுக நிர்வாகிகளே ஆர்.டி. சேகர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முதலமைச்சரிடமே அவர்கள் முன்வைத்தார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதியுடைய பலமான சிபாரிசின் பேரில் ஆர்.டி. சேகர் இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு மீண்டும் வேட்பாளராக வந்திருக்கிறார். இந்த நிலையில் விஜயும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவரும் அங்கே வேட்புமனு தாக்கல் செய்து அன்றைக்கு அவர் பெரம்பூரிலே பிரச்சாரம் செய்துதான். அதற்கு பிறகு விஜய் பெரம்பூர் பக்கம் வரவில்லை. இடையில் ஒரு நாள் தேர்தல் பணிமனை அலுவலகத்துக்கு வந்தார். அங்கே சில நிர்வாகிகளை சந்தித்தார். அந்த ஏரியாவிலே ஓரிரு வீடுகளுக்கு சென்றார். அவ்வளவுதான். மீண்டும் விஜய் எப்போது அங்கே பிரச்சாரம் செய்வார் என்ற எதிர்பார்ப்பு எழுகிறது. இன்றைக்கு, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி சென்னைக்கு வெளியே இருக்கிற திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் விஜய் சுற்றுப்பயணம் செய்கிறார் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் விஜயுடைய பயணம் எப்போது உறுதியாகும் எப்போது ரத்தாகும் என்பது தெரியவில்லை. அதனால அவருடைய சொந்த தொகுதியான பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு நாளை, அதாவது பிரச்சாரத்தின் இறுதி நாளான நாளை விஜய் வந்து விடுவார் என்ற எதிர்பார்ப்பு அந்த தொகுதி மக்களிடமும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளிடமும் சேர்ந்தே இருக்கிறது. சரி, இந்த நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் பணி இவ்வாறு இருக்கிறது என்று விசாரித்த போதுதான் சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதாவது பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு முதலில் கன்னிகைப்பேர் ஸ்டாலின் அவர் சட்டமன்ற பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் திமுக தலைமையால். அதன் பிறகு அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தன்னால் பணி செய்ய முடியவில்லை என்ற நிலையில் அதற்கு பிறகு ராஜ்யசபா எம்பியான கிரிராஜன் அவரை சட்டமன்ற தொகுதி இன்சார்ஜாக போட்டார்கள்.
ஆனால் அவருக்கும் ஆர்டி சேகருக்கும் இடையில் ஒத்து வரவில்லை. கிரிராஜன் காலை 9 மணிக்கே தேர்தல் பணிமனை அலுவலகத்துக்கு வந்தாலும் ஆர்டி சேகர் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவரை காக்க வைத்து, கிரிராஜனை காக்க வைத்து அதன் பிறகுதான் வேட்பாளரே வர்றாரு. இந்த நிலையில இவரோட என்னால் சேர்ந்து வேலை செய்ய முடியாது என்று கிரிராஜனே வாலண்டியராக அறிவாலயத்திடம் சொல்ல, என்னை மாத்திருங்க என்று சொல்ல, அதன் பிறகு இதுல விஜய் இங்கே நிற்கிற நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே இப்படி நிர்வாகிகளுக்குள்ளேயே இப்படி இருந்தால் என்ன செய்வது என்ற நிலையில்தான் அந்த நேரத்தில் இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின், நான் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய இளைஞரணி மாநில துணை செயலாளர் தூத்துக்குடி ஜோயல் அவர்களிடம் பெரம்பூர் சட்டமன்ற பொறுப்பாளர் என்ற அந்த பொறுப்பை ஒப்படைத்தார். ஆக்சுவலா விஜயை எதிர்த்து ஜோயல் தான் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் என்று ஏற்கனவே சில செய்திகள்லாம் வந்திருந்தன. இது பற்றி ஜோயலிடம் உதயநிதியும் பேசியிருக்கிறார். அப்போது நீங்கள் யாரை எதிர்த்து நிற்க சொன்னாலும் நான் நிற்கிறேன், நான் நின்று திமுக சார்பில் நின்று நான் வெற்றி பெறுவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது என ஜோயல் உதயநிதியிடம் அப்போதே கூறினார். ஆனாலும் ஆர்டி சேகர் வற்புறுத்தி இந்த சீட்டை வாங்கிவிட்டார் என்று சொல்கிறார்கள். அந்த நிலையில் தான் ஜோயல்கிட்ட நீங்களே பார்த்துங்க இந்த சட்டமன்ற தொகுதியை என்று உதயநிதி ஒப்படைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 10-15 நாட்களாக ஜோயல் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் பொறுப்பாளராக இருந்து செயல்பட்டு வருகிறார். இளைஞரணி சார்பிலே தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட அமைப்பாளர்கள் அவர்களோடு தேர்தல் பணிகளில் அனுபவம் பெற்ற இளைஞரணி நிர்வாகிகளை மதுரை, நாமக்கல், ஈரோடு, சேலம் இப்படி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள் ஜோயல் குவித்து விட்டார். எப்படி ஒரு இடைத்தேர்தலில் ஒரு ஆளுங்கட்சி வந்து ஒரு இடைத்தேர்தல் எப்படி அணுகும்? இப்போ சமீபத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை நம்ம பார்த்தோம். அங்கே வந்து எல்லா மாவட்டங்களிலிருந்தும் மாவட்ட செயலாளர்களை கொண்டு வந்து திமுக இங்கே தேர்தல் பணியில் ஈடுபடுத்தியது. ஒவ்வொரு வீதிக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் கூட இன்சார்ஜா இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு கவன ஈர்ப்பு மிகுந்த ஒரு இடமாக இடைத்தேர்தல் களம் பார்க்கப்படும். கிட்டத்தட்ட அதே போல விஜய் போட்டியிடுகிற இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை திமுக ஒரு இடைத்தேர்தல் பாணியில் தான் தேர்தல் வேலை பார்க்கிறது. இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர்கள் ஒரு 10-15 பேர், அவர்கள் கூட ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அவர்கள் அழைத்து வந்திருக்கிற ஆட்கள். இப்படி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் ஒவ்வொரு வீதியிலும் வெளியூர் திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி நிர்வாகிகள் தான் தேர்தல் வேலை பார்த்து வருகிறார்கள். ஆர்டி சேகருக்கு ஆதரவாக உள்ளூர் திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளை விட தூத்துக்குடி ஜோயல் இன்சார்ஜ் எடுத்த பிறகு வெளியூரிலிருந்து வந்திருக்கிற இளைஞரணி மாவட்ட நிர்வாகிகள் தான் தேர்தல் வேலைகளை மிக தீவிரமாக அவர்கள் பார்த்து வருகிறார்கள். எந்த அளவுக்குன்னா, ஒரு வீட்டில் காலை மாலை 2 வேளையும் சென்று வீட்டு கதவை தட்டி, அம்மா உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுருங்க, விஜயை நம்பி ஏமாந்துடாதீங்க, விஜய் வந்து இப்போவே இந்த பக்கம் வரமாட்டார், எம்எல்ஏ ஆனால் இந்த பக்கம் அவர் வரவே மாட்டார், ஆர்டி சேகர் மேலே உங்களுக்கு சில பிரச்சனைகள் சில குறைபாடுகள் இருந்தாலும் அவர் வந்து கூப்பிட்ட குரலுக்கு வந்துடுவார், இங்கே தான் இருப்பார், ஆனால் விஜய் எந்த நாட்டில் இருக்காரு, எந்த மாநிலத்தில் இருக்காரு அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் விஜய்க்கு ஓட்டு போடுறது வேஸ்ட்டு, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுங்க என்று சொல்லி காலை மாலை தினமும் 2 வேளை ஒரு வீதிக்கு இத்தனை பேர் என்ற இன்சார்ஜ் இருக்காங்களே, அவங்க டெய்லி வீட்டுக்கு போய் சொல்லிருக்காங்க. இந்த நிலையில் ஒரு கட்டத்தில், ஏங்க நேற்று சாயந்தரம் தானே வந்தீங்க, இன்னைக்கு காலைல தானே வந்தீங்க, மீண்டும் மீண்டும் ஏங்க எதுக்கு இப்படி வர்றீங்க என்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் திமுக இளைஞரணியினர் பார்த்து கேட்கும் அளவுக்கு அவர்கள் மீண்டும் மீண்டும் சென்று பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த பக்கம் எப்படி இருக்கு, விஜய் எப்படி வேலை செய்கிறாரு என்று கேட்டால், விஜய் அங்கே போட்டியிடுகிறார் என்பதால் கூடுதலாக ஒரு அங்குலம் கூட அங்கே தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்லை. மற்ற தொகுதிகளில் எப்படி இருக்கிறார்களோ அதே போலத்தான் விஜய் முகத்துக்காக மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் தமிழக வெற்றி கழகத்தினர் வீதி வீதியாக சென்று வருகிறார்கள் என்று விஜய்க்காகன்னு ஸ்பெஷலா எந்த ஒரு வேலையும் இங்கே நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. இன்னொரு பக்கம் ஆர்டி சேகர் மீது மக்கள் மத்தியில் சில அதிருப்திகள் இருக்கின்றன. அதாவது ஆர்டி சேகர் வந்து இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் முக்கிய பிரச்சனையான அந்த கொடுங்கையூர் குப்பை வளாகத்தை நான் அகற்றுவேன், இதற்கு நான் கேரண்டி என்று 2021 சட்டமன்ற தேர்தலை வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் இப்போது வரை அது முழுமையாக அவர் அதை செய்து முடிக்கவில்லை. ஏனென்றால்
650 கோடி ரூபாய் செலவில் பயோ மைனிங் என்று சொல்லக்கூடிய சீரமைப்பு வேலைகள் தான் அங்கே செய்யப்பட்டிருக்கிறதே தவிர இவ்வளவு சென்னையோட மிக முக்கியமான ஒரு சட்டமன்ற தொகுதியில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிற இந்த கொடுங்கையூர் குப்பை கிடங்கு விவகாரத்தில் திமுக எந்த விஷயத்தையும் செய்யவில்லை என்பது அந்த தொகுதி மக்களின் ஒரு அங்கலாய்ப்பாக இருக்கிறது. அதே போல கணேசபுரம் மேம்பாலம் 2022 கட்ட ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்தில் தான் அங்கே குறுக்குப்பேட்டை மேம்பாலமும் கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனால் குறுக்குப்பேட்டையில் மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. ஆனால் கணேசபுரம் மேம்பால வேலைகள் இன்னும் பாதி கூட முடியல என்பது ஒரு புகார். அது இதே போல 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது உதயநிதி ஸ்டாலின் இந்த பகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வர்றாரு. மகசேன்புரம் என்ற பகுதியில் மக்களே போய் உதயநிதிட்ட, என்னங்க நீங்கள் தானே வந்து இந்த எம்எல்ஏ ஓட்டு கேட்டீங்க, அவருக்கு போட்டோம், அந்த எம்எல்ஏ இங்கே வர்றதே இல்லை, மழை பெஞ்சாலும் வர்றதில்லை, வெயில் அடித்தாலும் வர்றதில்லை, என்ன நடந்தாலும் அவர் வர்றதே இல்லை என்று மகசேன்புரம் மக்களே உதயநிதியிடம் புகார் சொல்லுகிற அளவுக்குத்தான் ஆர்டி சேகரின் நடவடிக்கைகள் இருக்கின்றன. இந்த நிலையில் விஜயுடைய ஒரு மெகா ஸ்டார் என்கிற முகம், அவர் வந்து தமிழக வெற்றிக்கழக தலைவர் என்ற அடிப்படையில், ஒரு கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் வந்து இறங்கியிருக்கிற விதம் ஆகியவை அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்றுத்தரும் என்று தமிழக வெற்றிக்கழகத்தினர் நம்புகிறார்கள். இடையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமக வேட்பாளர் திலகபாமா அவர் வந்து இந்த தொகுதியை சேர்ந்தவர் அல்லர், ஆனாலும் அவரும் வேகமாக தேர்தல் பணிகளை செய்து வருகிறார். நாம் தமிழர் வெற்றி தமிழரும் அவருக்கே உரிய வகையில் தேர்தல் பணிகளை ஆற்றி வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் ஏப்ரல் 19 இரவு 7 மணி முதல் இரவு 11 மணி வரைக்கும் இந்த 4 மணி நேரத்தில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி முழுமைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் ஓட்டுக்கு 2000 ரூபாய் பட்டுவாடா செய்திருக்கிறார்கள். நாம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியிலே வசிக்கிற வாக்காளர்களிடம் பேசித்தான் இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறோம். ஓட்டுக்கு 2000 வீதம், ஒரு வீட்டுக்கு 3 ஓட்டுனா 6000, 5 ஓட்டுனா 10000 என்று நேற்று இரவு எண்ணி கொடுத்திருக்கிறார்கள். இது முதல் ரவுண்டு தான் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக முதல் கட்டமாக விஜய் போட்டியிடும் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் 2000 ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுத்திருக்கிறது. பணத்தை வாங்கிய வாக்காளர்கள் நம்மிடம் ஆமாங்க இது மாதிரி கொடுத்தாங்க என்று சொல்கிறார்கள். வேண்டாம் என்று நாங்கள் வெளியே போக சொல்லிவிட்டோம் என்று சொன்ன வாக்காளர்களும் நம்மிடம் இந்த தகவலை உறுதிப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் விஜய் நாளைக்கு பிரச்சாரம் மேற்கொள்கிறார். திமுக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதியே தன்னுடைய நேரடி மேற்பார்வையில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை வைத்திருக்கிற இந்த நிலையில் விஜய் நாளை கடைசி நாள் ஒரு நாள் பெரம்பூர் முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார், வீதி வீதியாக போக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இன்னமும் அது உறுதி இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் விஜய்யா திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதியின் ஆசி பெற்ற அதே நேரம் உள்ளூர் நிர்வாகிகளின் அதிருப்தியை பெற்ற திமுக வேட்பாளர் ஆர்டி சேகரா என்ற போட்டி மிக கடுமையாக இருக்கிறது. முடிவு என்ன என்பதை மே 4ஆம் தேதி பார்க்கலாம். நிலவரம் இதுதான். நன்றி.